அற்புதமாக உன்னுடைய நிலையிலே இந்த மயில் காட்சி காண்கிறேன். சித்தருடைய பயணங்கள் அவ்வளவு ஒரு நிகழ்வாக நிறைவாக இருக்க வேண்டும். வேலுண்டு வினை இல்லை என்று சொல்லுவோம். அதுபோல எம்மை பார்க்க நீ வருகிறாய் அந்த கணக்கம்பட்டி சர்க்குரு ஆலயத்திற்கு. அதற்காகவே இந்த நிலையிலும் உன் உள்ளத்திலும் இந்த மயில் போலே உனக்கு காட்சி கொடுக்கிறோம். ரொம்ப அற்புதமாக அந்த பேப்பரிலே ரோட்டிலே பறந்து வரும் அந்த மயில் காட்சி மிகவும் அற்புதமான காட்சி, ரொம்ப ஆனந்தமான காட்சி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இன்றைய பயணம் உன்னுடைய இந்த பௌர்ணமி ஒளி போல இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மயிலாகவும் கருட பகவானாகவும் பறந்து இந்த பேப்பரிலே வந்தோம். அதுபோல எல்லோருக்குமே நீ நன்மை செய்ய வேண்டும். அதன்போலே உன்னுடைய பயணங்களும் இருக்கும் என்று இறைவன் எங்களுக்கு மெய்யூட்டி காட்டுகிறார். ஆகையாலே உங்களுடைய துன்பமெல்லாம் நீங்கி எல்லாம் அல்ல இறைவன் ஆசியோடும் அடியார்கள் அன்பர்கள் ஆசியோடும் சர்க்குருநாதர் ஆசியோடும் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடும் திருச்செந்தூர் அலைகடல் என உங்களுடைய அந்த கண்ணீர் துளிகளெல்லாம் இந்த நேரத்திலே நீங்கிவிட்டு உங்களுடைய கர்ம பலனெல்லாம் நல்லபடியாக மாற வேண்டும். சித்தர்கள் வாக்குகள் மெய்யாக இருக்கும். இந்த நேரத்திலே இன்றைய தினம் எங்களுக்கு தியானம் இல்லை. ஆகையாலே தியானம் இல்லை என்று சொன்னாலும் உன்னுடைய மனதிலே இந்த ரோட்டிலே செல்லும் போது இந்த சாலையிலே உம்மை காண இந்த மயிலாக வந்திருக்கிறோம் என்று இறைவன் எங்களை மெய்யூட்டுகிறார். அற்புதமான காட்சி, ரம்யமான காட்சி. சித்தருடைய அனுதின அற்புதங்களும் எங்களையும் நெகிழச் செய்கிறது, உங்களையும் பரவசமடைய செய்யும். இந்த நேரத்திலே இவ்வளவு நாட்களாக எங்களுடைய முகம் காட்டாமல் இருந்து கூட சர்க்குரு நேற்று என்னுடைய முகம் உலகம் பூராம் தெரிந்துவிட்டது, உன்னுடைய முகம் என்னைப் போலவே நீயும் என் சீடராக இருக்க காரணத்தினாலே உன்னுடைய அந்த யூடியூப் சேனலிலே ஓம் நந்தி சித்தர் என்று பெயர் வைத்திருக்கிறாய். அது எனக்கு நிகழ்ச்சியாக உள்ளது. அதுபோல என் குழந்தை நீயும் அந்த புகைப்படத்தை மாற்ற வேண்டும் என்று கூறினார். ஆகையாலே எங்களுடைய முகத்தை காட்டுகிறோம். எல்லாம் அல்ல உங்களுக்கும் அந்த மலர வேண்டும். சித்தர்கள் வாக்குகள் மெய்யாக இருக்கும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.